ஹலோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் 1 டே தான் இருக்குது. ஸோ இந்த 1 டேயில் வந்து நிறைய பேர் வந்து 1 டே படித்தாலுமே வந்து 65+ வந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வந்து நான் ஓரளவுக்கு நல்லா படிச்சிருக்கேன். ஆனால் வந்து பாஸ் பண்ணுவேன் அண்ட் ஒரு 40, 35 அந்த மாதிரி தான் எடுப்பேன் 70க்கு. நான் 65 எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எடுக்கலாம். பட் நான் இப்போ தான் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க 65 எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் குறைவு. பட் இருந்தாலும் 65 1 டேயில் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து படிக்க வேண்டிய கொஷின்ஸ்லாம் சொல்கிறேன். படிக்க முடிஞ்சதுன்னா பாருங்கள், இது எல்லாத்தையும் படிச்சிருங்க. அன்டவுட்டட்லி யூ கேன் கெட் 65+ அவுட் ஆஃப் 70. நான் கொஷின் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் தமிழ் மீடியம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, லெசன் வைஸ் புக்கை வச்சு தான் சொல்ல போகிறேன். புக்கில் உள்ள ஃபோட்டோ தான் இது. ஸோ புக்கில் வந்து ஃபஸ்ட் லெசனில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், 5th, 6th மார்க் பண்ணியிருக்கேன்ல. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் நம்பர் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து வந்து மார்க் பண்ணி படிங்க. அண்டு பப்ளிக் எக்ஸாமை நல்லபடியாக அப்ரோச் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு டிப்ஸு சொல்லணும்னு நினச்சேன். கொஷின் தெரிஞ்சாலும் சரி, தெரியாத கொஷின் ஏதாவது இருக்குது, குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 2 மார்க் 3 மார்க்கில் தான் தெரியாமல் போக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி ஏதாவது தெரியாத கொஷின் இருந்தாலும் அதை அட்டென்ட் பண்ணி ஏதாவது ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய லக்கு அந்த கொஷின் ராங்காக இருந்தாவோ, இல்லை உங்கள் கொஷின் ராங்காக இருந்தால் ஆப்வியஸ்லி ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க அட்டென்ட் பண்ணதுக்காக. இல்லை நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சில டீச்சர்ஸ் சொல்கிறேன், எல்லா டீச்சர்ஸும் கிடையாது, ஒரு சில டீச்சர்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணல, ஓகே ஏதோ ட்ரையாவது பண்ணியிருக்காங்களேங்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 மார்க் கொஷின்லாம் இருக்குன்னா அதுக்கு 1 மார்க் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அட்டென்ட் பண்ணுங்கள். மேஜர் சப்ஜெக்டை பொறுத்தளவில் வர்ற ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தெரியலாட்டையும் அட்டென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் அந்த ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணிடுறேன் வாட்ஸ்அப் சேனலில், ஓகேங்களா. நான் நேற்றே ஃபஸ்ட் யூனிட்டுக்கான ஃபோட்டோ ஷேர் பண்ணேன். ஸோ நான் அப்கமிங்கில் எல்லா ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூனிட் 1ல் வந்து ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், 5th, 6th கொஷின்லாம் பார்த்துக்கோங்க. அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஒரைஸு, அடுத்து ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல்ஸ் ஃப்ரம் தேர் ஒரைஸு, அடுத்தது வந்து டிஸ்கிரைப் எ மெத்தட் ஆஃப் ரிஃபைனிங் ரிக்கல், எக்ஸ்பிளைன் ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் வித் அன் எக்ஸாம்பிள். 8th கொஷின் யூசஸ் ஆஃப் சிங்க். 9th கொஷின் எலக்ட்ரோ மெட்டாலர்ஜி ஆஃப் அலுமினியம். 10th கொஷின் அந்த இது பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு வந்து 13th கொஷின் பார்த்துக்கோங்க. 15th கொஷின் லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், 3rd கொஷின் யூசர்ஸ் ஆஃப் போராக்ஸு, 4th கொஷின் கேட்டனேஷனு, 5th கொஷின் ஃபிஸ்டர் ட்ராப் சிந்தசிஸு, 7th கொஷின் யூசஸ் ஆஃப் சிலிகான்ஸு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரன் 8th கொஸ்டின், அடுத்து ஹைட்ரோபோரேஷன் 9th கொஷின், அடுத்தது 10th கொஷின் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. 12th வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், சம்டைம்ஸ் கேட்குறாங்க. அடுத்தது வந்து போரேட் ரேடிக்கல் 13th கொஷின், ஜியோலைட்ஸ் 14th கொஷின், போரிக் ஆசிட் டு போரான் நைட்ரேட் 15th கொஷின், 18th கொஷின் CO இஸ் ரெடியூசிங் ஏஜென்ட், ஜஸ்டிஃபை வித் அன் எக்ஸாம்பிள். அடுத்து 3rd யூனிட்டை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இன்னர் பேர் எஃபெக்ட், 3rd கொஷின், 4th கொஷின், 5th கொஷின் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸு, 6th கொஷின் ஃப்ளோரின் இஸ் மோர் எஃபெக்டிவ் தென் அதர் ஹாலஜன்ஸு, 7th கொஸ்டின் யூசஸ் ஆஃப் ஹீலியம், 8th கொஷின், 9th கொஷின், 11th கொஷின் யூசஸ் ஆஃப் சல்ஃபீரிக் ஆசிடு, 12th கொஷின், அப்புறம் 14th கொஷின், 15th கொஷின் யூசஸ் ஆஃப் ஆர்கனு, 21, 23 அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்த யூனிட் 4th யூனிட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷின், 3rd கொஷின், 5th, 6th, 7th, 9th, 10th, 11th, 13th கொஸ்டின், அடுத்தது 15th கொஷின், 16th கொஸ்டின், 22, 27 அதெல்லாம் பாருங்கள். அடுத்து 5th யூனிட்டில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், 5th கொஷின், 7th கொஷின், 9th, 10th, 11th, 12th, 13, 14 வர்னஸ் தியரி, அது பாஸ்லேட்ஸ் ஆஃப் வர்னர் தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 16, 17, 18, 19, 20, 21, 22 லிமிடேஷன்ஸ் ஆஃப் விபி தியரி இம்பார்ட்டன்ட். 25 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 6th யூனிட்டில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் யூனிட் செல்லு, செகண்ட் கொஷின் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அயோனிக் கிறிஸ்டல்ஸு, 3rd கொஷின், 4th கொஷின், 5th கொஷின், 7th கொஷின், 8th, 9th ஷார்ட் கீயும் ஃப்ரெங்கலும் நல்லா பார்த்துக்கோங்க. 9th, 10th, 16th, அப்புறம் 24 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 7th யூனிட்டில் ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், 3rd கொஷின், 5th கொஷின், 14th கொஷின், 9th கொஷின், 17th கொஷின், 21 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 8th யூனிட்டில் ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், 3rd கொஷின், 9, 10, 11, 12, 13 இதெல்லாம் அப்போலாம் பார்த்துக்கோங்க. 9th யூனிட்டை பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கையில் 3rd கொஷின், 5th, 6th, 24, 26 இதெல்லாம் நல்லா பாருங்கள். அப்புறம் 10th யூனிட் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான யூனிட்டும் கூட. ஸோ 10th யூனிட்டை பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் கொஷின், 7th கொஷின், 8th, 10th, 11th, 12th, 13th கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, 14th கொஸ்டின், 15th கொஸ்டின், 19, 21, 22,
23, 24 அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது 11th யூனிட்டு. 11th யூனிட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின், 11th கொஸ்டின், 12th கொஸ்டின், 15th, 17th கொஸ்டின் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 19th கொஸ்டின், 21, 22, 24 பார்த்துக்கோங்க. 12th சாப்டரில் செகண்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின், 6th, 7th, 11th, 15th பார்த்துக்கோங்க. 13th சாப்டரில் செகண்ட் கொஸ்டின், அடுத்தது 6th கொஸ்டின், 7th கொஸ்டின், 10, 11 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 17, 18 அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்த யூனிட் 14ல் வந்து செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின், 5th, 6th, 7th, 8th, 11th, 12th, 13, 14, 15, 16, 17, 18 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு 15th சாப்டரில் ஃபஸ்ட்டு கொஷின், தேர்ட் கொஷின், 4, 5, 6, 8, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து டெஃபினெட்லி டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. இல்லை எனக்கு வந்து ஒரு 40+ போதும், 40+ மார்க் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நான் சொல்கிற யூனிட்ஸ் எல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வால்யூமை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு யூனிட்டு, செகண்ட் யூனிட்டு, தேர்ட் யூனிட்டு, 6th யூனிட்டு, 7th யூனிட்டு பாருங்கள். அண்டு செகண்ட் இதை பொறுத்தளவில் அந்த 11, 12, 13 தவிர பேலன்ஸ் உள்ள எல்லாத்தையுமே பாருங்கள். ஏன்னா 11, 12, 13 கொஞ்சம் டிஃபிகல்ட்டி பாட்டு, அதை விட்டுட்டு நீங்கள் மற்ற எல்லாத்தையும் பார்த்தாலுமே ஓரளவுக்கு 50+ மார்க்கு கிட்ட வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதை வந்து கொஞ்சம் பாருங்கள். அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.